அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். கட்டாயம் ஏற்ற வேண்டிய விளக்குகள். இந்த விளக்குகள் நம்ம தினமுமே கட்டாயம் ஏற்றணுங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முன்னோர்களும் சரி, ஐதீகப்படியும் சரி, இந்த விளக்குகள் தினமுமே ஏற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வழி வழியாக நம்மளோட முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு முறை இது. இப்போவும் நிறைய பேரோட வீட்டுகளில் இந்த விளக்குகள் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த முக்கியமான விளக்கு அது என்ன விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இந்த 2 விளக்கும் நம்ம எந்த விளக்கு ஏற்றுவோமோ இல்லையோ, ஆனால் கட்டாயம் இந்த 2 விளக்கும் நம்ம ஏற்றணுங்க. வீட்டில் தினமுமே ஏற்றணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க வேண்டாதவங்க இருக்காங்க, நம்மளுக்கு எதோ செய்யணும் செஞ்சு வச்சுட்டாங்க, நம்மளுக்கு ஏதோ கெட்டது செஞ்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த தினமும் ஏற்றக்கூடிய விளக்குனால அந்த கெடுதல் எல்லாமே விலகி போயிருங்க. அந்த தீப சுடரில் அத்தனை கெடுதல்களும் எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு நேரம் சரியில்லையா, நம்ம இப்போ ஏதோ ஒரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பயிற்சி நம்மளுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்குதா, கிரக பயிற்சிகள் அப்பப்போ எல்லாருக்குமே இது மாறி மாறி வரும். எல்லாருமே சந்தோஷமாக முழுக்க முழுக்க இருந்தவங்கன்றது யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தால் கூட அவங்களுக்கும் இந்த கிரக பேச்சினால் வரக்கூடிய கஷ்டங்கள் வரதா செய்யும். அந்த கஷ்டங்கள் நம்ம கிட்ட நெருங்காதபடிக்கு நம்மளை காத்து நிற்கக்கூடியது இந்த தீபம் ஏற்றும் முறை. இந்த தீபம் கட்டாயம் தினமுமே ஏற்றணும். ஒரு விளக்கு சொல்கிறேங்க. நான் இந்த லிஸ்ட்டில் வராது, இந்த 2 விளக்கு சொல்கிறேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் வராத ஒரு விளக்கு. இது செல்வ செழிப்பை தரக்கூடிய விளக்கு. இந்த விளக்கு என்ன அப்படின்னு சொன்னால் குபேர லட்சுமி விளக்கு. குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளோட பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அகல் விளக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜலட்சுமி விளக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விளக்கு, ஒரு பித்தளையில் ஒரு விளக்கு ஏற்றிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் குபேர விளக்கு. இந்த குபேர விளக்கு ஏற்றுவதனால நம்மக்கிட்ட எப்போவுமே செல்வம் நிரந்தரமாக தங்குங்க. செல்வம் நம்ம கையை விட்டு போகாது. சப்போஸ் நம்ம கையை விட்டு போனாலும் அதை விட பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்குங்க. இந்த பித்தளை விளக்கு ஏற்றிருக்கே இல்லையா, அதுதான் குபேர விளக்கு. இது தினமுமே நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகளோடு சேர்த்து இதுவும் ஒரு விளக்கு கட்டாயம் ஏற்றணுங்க. இந்த விளக்கு நம்ம எப்போவுமே குறைந்தது 3 விளக்காவது ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த 3 விளக்கில் ஒரு விளக்காக இந்த விளக்கு இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் ஏற்றி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கையில் காசே தங்கியிருக்காது. எவ்வளவோ காசு பணம் வந்துருக்கும், ஆஸ்பத்திரி செலவு, அந்த விரை செலவுகள்லாம் நிறைய ஆகிருக்கும். அந்த விரை செலவை தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு செல்வ நலனை பெருக்கக்கூடியது இந்த குபேர விளக்கு. அதனால் பாருங்கள், இந்த 3 விளக்கில் ஒரு விளக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த குபேர விளக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. குத்து விளக்கு நம்ம ஒரு சில வீட்டில் தினமுமே குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அது நல்லது தாங்க. குத்து விளக்கு தினமுமே ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தீப சுடர்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு தெய்வ சக்தி நம்ம வீட்டிலேயே நிலச்சிருக்கும். அதனால் பாருங்கள், குத்து விளக்கு ஏற்றுவது நல்லது. எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லையா. எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 விளக்கு தான் எரியும் எப்போவுமே. நம்ம குறைந்தது 3 விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுவும் போக குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னாலும் இந்த விளக்குகள் எரியணுங்க. அதுக்கு குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றக்கூடிய நீங்கள் இப்போ வெளியில் கிளம்பிகிட்ருக்கீங்க, விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டு கிளம்பலாங்க. அதே சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கை எரிய விட்டுட்டு போகிறது நல்லது கிடையாதுங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் விளக்கை நிறைவேற்றிட்டு நீங்கள் கிளம்பலாம். நம்ம அரை மணி நேரம் ஆகணும்னு சொல்ல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் சும்மாவே சாதாரணமே விளக்கு ஏற்றும் போது இந்த அரை மணி நேரம்னாலும் குறைஞ்சது விளக்கு எரிய விடணுங்க. தினமுமே குத்து விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயெல்லாம் நிறைய செலவாகும், நெய் நிறைய செலவாகும். அதனால் பாருங்கள், உங்களால் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் குத்து விளக்கு ஏற்றிக்கலாம். இன்றைக்கி ஏற்றிட்டு நாளைக்கு ஏற்றலாமா, அது தேவை குத்து ஆயிராதா, நாளைக்கு ஏற்றாமல் விட்டால் அது கஷ்டத்தை கொடுக்காதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க. நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ ஏற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய அந்த விளக்குகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி, நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. முடிஞ்சிச்சு, உங்களால் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆனால் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் முழிப்பு வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளையிலே அலாரம் வச்ச மாதிரி நம்மளுக்கு அந்த நேரத்தில் முழிப்பு வந்துடும். அந்த பிரபஞ்சம் நம்மளை தொடர்பு கொள்ளணும், நம்ம கேட்டதை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குதுங்க
பிரபஞ்சம். ஆனால் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் தான் தூக்கம் நல்லா வருது பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அப்படி தூங்க வச்சிருது. காலையில் நேரத்தில் நம்ம அதை மீறி நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேறு யாருமே இல்லைங்க, தெய்வம் தான். நம்மளோட தெய்வம் மட்டும்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் தெய்வம். அந்த தெய்வம் தான் வந்துட்டு நம்மளை தொடர்பு கொள்ள முயற்சிக்குது. அந்த அமைதியான நேரத்தில் நம்ம கேட்டதை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால், காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டம்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அப்புறம் நம்ம கட்டாயம் ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கஜலட்சுமி விளக்கு. இந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, அது பித்தளையிலையும் இருக்கலாம், வெள்ளிலையும் இருக்கலாம், வெண்கலத்துலேயும் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு எவர் சில்வர்லேயும் ஈயத்துலேயும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் எவர் சில்வரில் சில கடைகளில் வச்சுருக்காங்க, ஆனால் அதை நீங்கள் வாங்காதீங்க. எவர் சில்வரில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடாது. இந்த பித்தளை, வெண்கலம் இப்படி வேறு எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இரும்பு, இது 3 தவிர, இரும்பு, ஈயம், எவர் சில்வர், இது 3 தவிர மற்ற எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மெட்டலில் இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி விளக்கேற்றலாங்க. அதுவும் பாருங்கள், இந்த வெள்ளி விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். எப்போவுமே உங்கள் கையில் காசு இருக்கும். எனக்கெலாம் ஒரு காலத்தில் ₹1 இல்லாமலாம் நிறைய நாட்கள் என்னோடய வாழ்க்கை ஓடி இருக்குங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் அந்த விளக்கேற்ற ஆரம்பித்த பின்னாடி எப்படியாச்சும் கொஞ்சம் காசுனாலும், சில சமயங்களில் பணம் கிடைக்கும், சில சமயங்களில் எப்படியாச்சும் காசு நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்குது இந்த வெள்ளி விளக்குக்கு. எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை இல்லையா. இதுவுமே நான் காசு போட்டு வாங்கலைங்க. இது எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு கிஃப்டாக வந்ததுங்க. காசு வாங்கி இந்த வெள்ளி விளக்கு ஏற்றக்கூடிய நிலைமையில் எல்லாருக்குமே இருக்காது. அதனால் பாருங்கள், சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் வெள்ளி நாணயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த விளக்கில் போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஒரு பித்தளை விளக்கு இருக்குது, நம்மளால் வெள்ளி விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன வெள்ளி நாணயம் இருந்தால் கூட போதும். அந்த விளக்கில் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு விளக்கு ஏற்றலாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், பித்தளை விளக்கும் ரொம்பவே விசேஷமானது தாங்க. வெள்ளி விளக்கு விசேஷமான மாதிரி பித்தளை விளக்கும் விசேஷமானது தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த விளக்கு கட்டாயம் தினமுமே ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றாமல் மற்ற எந்த விளக்குமே ஏற்றக்கூடாது. கஜலட்சுமி விளக்கு தினமுமே வீட்டில் ஏற்றணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விளக்கு கட்டாயம் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அது குலதெய்வ விளக்குங்க. ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, இது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஏற்றலாமா, இது எப்போ ஏற்றணும், தினமுமே கட்டாயம் ஏற்றி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. தெய்வம் எப்போவுமே நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல நிலைமையில் போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எவ்வளோ கிரக பயிற்சிகள் வந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா போயிட்டுருக்கும். அவங்க நியாயப்படி நேர்மையாக வாழ்க்கை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. இது மாதிரி வழிபாடுகள்லாம் சரியாக பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கூட விலகி போயிடுது, கெட்ட நேரம்லாம் விலகி போயிடுது, செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் எப்போவுமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் இந்த விளக்கு ஏற்றணும். கஜலட்சுமி விளக்கு கட்டாயம் ஏற்றணும். விளக்கு தினமுமே வீட்டில் ஏற்றணும். உங்களால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாயங்கால டைமில் ஏற்றலாம். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 நேரம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த குலதெய்வ விளக்கு குலதெய்வம் என் கூட இருக்கா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த குலதெய்வத்துக்கு இந்த மண் செம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால், கட்டாயம் அந்த இடத்துல குலதெய்வம் பிரசன்னமாகும். இது மாற்ற முடியாத உண்மை. அதே மாதிரி சந்தன, குங்குமம், தண்ணீர், குலதெய்வத்துக்கு இந்த மண் செம்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்க இல்லையா, இது குலதெய்வத்துக்கு வச்சிருக்கக்கூடிய தண்ணீர். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும்தான் வருமே தவிர தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதனால் பாருங்கள், தினமுமே இந்த 3 விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குங்க. அதிகப்படியாக விளக்கு ஏற்றலாம். ஒற்றைப்படையில் ஏற்றணும். 5 விளக்கு, 7 விளக்கு, 9 விளக்கு இப்படிலாம் ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். ஆனால் குறைஞ்சது 3 விளக்குக்கு குறைஞ்சி ஏற்றவே கூடாதுங்க. ஒன்று கஜலட்சுமி விளக்கு. ஒரு சிலர் வீட்டில் அதை காமாட்சி அம்மன் விளக்காகவும் ஏற்றலாம், அப்படியும் ஏற்றலாங்க. அப்படி இல்லை, பொதுவாகவே ஏற்றக்கூடிய விளக்கு இந்த கஜலட்சுமி விளக்கு. அடுத்து குலதெய்வ விளக்கு, அடுத்து குபேர விளக்கு. இந்த 3 ஏற்றி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். அடுத்து வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு பிரமிக்கிற அளவுக்கு வந்துட்டு மாறும். அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விளக்குகள் வந்துட்டு ஏற்றிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், விநாயகர், அடுத்து வந்துட்டு எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குனீங்க அப்படின்னு சொன்னாலும் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திரி வந்துட்டு தினமுமே மாற்றணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, தினமுமே வந்து திரி மாற்றிடணும். எண்ணெய் வந்து அழுக்கானா மட்டும்தான் மாற்றலாம். அது வரைக்கும் வந்துட்டு அதே எண்ணெயை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி விளக்குகள் வந்துட்டு அழுக்காச்சு அப்படின்னு சொன்னால் உடனே சுத்தம் பண்ணிடணும். நாள் கிழமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. பூஜை அறை அழுக்காக இருந்தாலும் சரி, நம்ம விளக்கு அழுக்காக இருந்தாலும் சரி, அது என்ன நாள் கிழமையெல்லாம் பார்க்க தேவையில்லை. உடனே வந்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.